ஸோ குட் ஈவினிங் டு ஆல், வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம், ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ நான் அந்த கொடுக்குற லெவலை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ நான் கொடுக்குறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் உங்களோட செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண அப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஆப்ஷனை ட்ரேட் பண்ணிங்கன்னா வெதர் ஒரு நல்ல ஒரு மென்டராக இருக்கணும். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் ஒரு ட்ரைனிங் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் ப்ளீஸ் டோன்ட் என்டர் இன் ஆப்ஷன்ஸ், பிகாஸ் இட் கேன் என்ன சொல்கிறது, உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் பண்ணிடும். ஸோ ப்ளீஸ் பி சேஃப். ஸோ உங்களுக்காக ஐ ஆம் ஜஸ்ட் போஸ்டிங் த வீடியோ டெய்லி. ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஸோ நம்ம நேற்று ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம் ஒரு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டி நம்மளோட அனாலிசிஸ்க்குள்ளே வரவே இல்லை. ஸோ இட் இஸ் என்ன சொல்கிறது, நான் சைடு வைஸ் தான் சொல்லுவேன். ஓகே, பட் பேங்க் நிஃப்டி வந்தது. ஓகே, ஸோ யாரெல்லாம் பேங்க் நிஃப்டி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்களோ, ப்ராஃபிட் எடுத்தீங்களோ, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் அவைட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் பேங்க் நிஃப்டி வரும்போது சொல்லுவேன். ஸோ வாங்க, நாளைக்கு உண்டான அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான லெவல்ஸை எழுதிக்கோங்க. நாளைக்கு அப்சைடில் இருக்க முக்கியமான லெவல் இந்த ஜோன், இந்த பெரிய ஜோன் இருக்குது. ஸோ 23,262 அண்ட் 23,218. ஸோ இது வந்து அப்சைட் ஜோன். ஓகே, திரும்ப சொல்கிறேன். ஓகே ஃபைன். டவுன் சைட் ஜோன் எழுதிக்கோங்க. அதே மாதிரி 23,056 அண்ட் 23,030. ஓகே, நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஜோன்ஸ்குள்ளே எப்பப்பெல்லாம் மார்க்கெட் போகுதோ நீங்கள் ட்ரேட் எடுக்கவே கூடாது. இந்த வேல்யூ பார்த்தீங்கனாலே நீங்கள் ட்ரேடில் என்டர் பண்ணக்கூடாது. ரைட், இதுக்குள்ளே எங்கேயா மார்க்கெட் ஸ்டக் ஆச்சுன்னா என்டர் பண்ணக்கூடாது. திரும்ப சொல்கிறேன், ஒன்று இங்கே ரிஜெக்ட் ஆகணும், இல்லை எங்கேயும் சப்போர்ட் எடுக்கணும். இது பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ இவங்களோட லெவல்ஸ். நான் திரும்பவும் சொல்லிட்டேன் முதல்ல, எஃப்ஐஐ அண்ட் டிஐயோட லெவல்ஸ். ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ட்ரேடராக இருந்தால் புரிஞ்சுப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு ஸ்மார்ட்டாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எஃப்ஐடிஐ லெவலில் அவங்க 2 பேர் ஒரு ஃபைட் பண்ணுற ரேஞ்சில் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகாதீங்க. ஆனீங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய லாஸ். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப். திரும்ப சொல்ல பாருங்கள், கேப் அப். நல்லா சொல்கிறேன். ஸோ கேப் அப் எடுத்தால் என்ன பண்ணணும், நல்லா பாருங்கள். இங்கே உங்களோட ஃபோக்கஸ், நான் எல்லா வீடியோவும் சொல்கிற ஒரே விஷயம் தான், நான் என்ன லைன் போட எஃப்ஐடியோட ட்ரேட் பண்ணணும்னா அவங்க லெவல்ஸில் தான் நீங்கள் ஃபோக்கஸில் இருக்கணும். இது தவிர நீங்கள் புது லெவல்ஸில் நீங்கள் போகக்கூடாது. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதை வந்து நான் டிரைவ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, பிகாஸ் ஐ எம் an எஃப்ஐடிஐ ட்ரேடர். அதனால் உங்களுக்கு அவங்க லெவல்ஸை இந்த மாதிரி எந்த யூடியூப் சேனலையும் கொடுக்க மாட்டாங்க. ஐ எம் கிவிங் யூ. இதோட என்ன ரிசல்ட்ன்றது நேற்று நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருப்பேன். பேங்க் நிஃப்டியில் அங்கே போய் பாருங்கள். 100% மூவ் நான் கொடுத்துருக்கேன் நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில். நிஃப்டியில் எதிர்பார்த்தது நிஃப்டியில் வரல, பட் பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் எடுத்துருச்சு. மார்க்கெட்டில் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா? ஓகே, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 23,172, செகண்ட் டார்கெட் 23,152 வரும். ஸோ இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நோ இஷ்யூஸ். தப்பி தவிர இந்த லெவலில் உடச்சிதுன்னா 23,152 லெவலில் உடச்சிச்சுன்னு வைங்களேன், ஒரு சூப்பரான ஒரு புட் மூவ் கிடைக்கும் உங்களுக்கு. நேராக நம்மளோட எந்த வித ஸ்டாப்பேஜும் இல்லாமல் நம்மளோட லோயர் இந்த லெவல், இந்த இருக்கிற எஃப்ஐ லெவல், லோ சைடில் இருக்கிற எஃப்ஐ அண்ட் டிஐ லெவலுக்கு வந்துடும், என்னோட பாக்ஸ் ஜோனுக்கு வந்துடும். ஓகே, இது வந்து கண்டிஷன் நம்பர் 1. மார்க்கெட் கேப் அப் எடுத்ததுன்னா, அதாவது இந்த லெவலில் இங்கே இந்த பாக்ஸ்க்குள்ளே இது கீழே இருக்க எந்த ரேஞ்சில் எடுத்தாலும் உடனே குடுகுடுன்னு ஓடி போய் ட்ரேட் எடுத்துறாதீங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே ரிஜெக்ஷன் நடந்ததுன்னா உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகே, இது செகண்ட் டார்கெட். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு புல் பேக் எடுக்கும். புல் பேக் எடுத்துகிட்டு எப்போ இந்த லெவலில் உடையுதோ, விச் இஸ் 23,152 உடைச்சா மட்டும் மார்க்கெட் பெரிய மூவ் கிடைக்கும். ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு 23,056 வரைக்கும் வந்துடும். ஓகே, டன், கிளியர். ஸோ இது சின்ன, சப்போஸ் நாளைக்கு கேப் அப் இதுக்கு மேலே எடுத்துருச்சு, இதுக்கு மேலே இருக்குது, முக்கியமான லெவல் ஒன்று இருக்குது பாருங்கள்,
நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத லெவல் 23,295 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாலும் பரவாயில்ல, இந்த லெவலை கிராஸ் பண்ணும். எப்போ 23,295 மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சோ மார்க்கெட் கால் சைட் போயிடும். பெரிய மூவ். ஃபஸ்ட்டு டார்கெட் 23,425, செகண்ட் டார்கெட் 23,535 அண்ட் வாட் அபவுட் த தேர்ட் டார்கெட்? தேர்ட் டார்கெட் இஸ் இங்கே பாருங்க 23,596. ஓகே, ஸோ number 1 425, number 2 535 and number 3 is 596. Understood? Okay. குடுக்குறோம். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு ஓடிடாதீங்க. இதுக்கு மேலே போகணும், 295 மேலே போகணும். கிளியர்? ஸோ கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக எடுங்க. ரைட், ஓகே. சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சு பை மிஸ்டேக் கேப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ கேப் டவுன் ஆனால் உடனே நீங்கள் போயிட்டு ஒன்று புட்டுன்னு போயிடாதீங்க. நல்லா பாருங்கள், உங்களோட ஃபோக்கஸ்லாம் இந்த லெவலில் இருக்கணும். என்னோட ஜோன் ஏன் நான் சொல்கிறேன்னா பாருங்கள், இது ஒரு முக்கியமான FIDI ஜோன், அது கீழே ஒரு முக்கியமான ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன், அதுக்கு கீழேயும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன் இருக்குது. ஸோ எப்போ இதுக்கு கீழே வந்தால் மட்டும் ஒரு நல்ல மூவ் கிடைக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் புட் சைடு போகாது. திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட் புட் சைடு போகாது, எழுதி சொல்கிறேன். ஓகே, டன். ஸோ மார்க்கெட்டில் எப்போ கேப் டவுன் எடுக்குது, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இங்கே இருக்குது சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது, புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா தாராளமாக கால் சைட் போங்க. கால் சைட் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 23,152 152 வந்துட்டு கொஞ்சம் புல் பேக் எடுக்கும், கொஞ்சம் ஆடிட்டு எப்போ இதை பிரேக் ஆகி போதும் செகண்ட் டார்கெட் 172. தப்பு இது 172க்கு மேலேயும் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளோட அப்சைட் பாக்ஸ் ஜோனுக்கு போயிடும். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர் கட்டாக லெவல்ஸை நம்ம நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். பை சான்ஸ் மார்க்கெட் இதுக்கு கீழே எங்கேயாவது போயிட்டு சஸ்டெயின் ஆகுது, ஒரு புட் சைட் மூவ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு 979 கொடுத்துட்டு திரும்ப இங்கே இருந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு கால் சைட் போயிட ஆரம்பிச்சிடும். ரொம்ப பவர்ஃபுல் ஜோன் இது, ரொம்ப பவர்ஃபுல் ஜோன். திரும்ப சொல்கிறேன், கீழே ரொம்ப பவர்ஃபுல் ஜோன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா உங்களுக்கு காலியாக இருக்குது, இந்த ஏரியா காலியாக இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் இன் தீஸ் 2 ஏரியாஸ். அதே மாதிரி தேர்ட் ஏரியா இந்த ஏரியா. ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் கால் சைடாக இருந்தாலும் சரி புட் சைடு, இந்த ஏரியா மட்டும்தான் நீங்கள் ட்ரேடே பண்ணணும். இது வரலைன்னா வேண்டாம், நாளைக்கு ட்ரேடு வேண்டாம். வரலைன்னா வேண்டாம். வராத ஒரு விஷயத்த வான்னு கூப்பிடக்கூடாது. ஓகே, நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். இது தவிர நீங்கள் எங்கே ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் லாஸ் வரும். நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்ல தான் போகிறீங்க, சார் நான் தப்பு பண்ணிட்டீங்க. நோ ப்ராப்ளம், எல்லாரும் பண்ணுற தப்பு தான். நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள், நோ இஷ்யூஸ். பட் ப்ளீஸ் ஐ ரெக்வஸ்ட் யூ, தயவு செஞ்சு சொன்ன லெவல்ஸை தவிர வேறு எங்கேயும் ட்ரேட் எடுக்காதீங்க. இட்ஸ் மை பர்சனல் ரிக்வஸ்ட். ஓகே, டன். ஸோ இது நமக்கு நிஃப்டியோட மூவ். பை எனி சான்ஸ் நிஃப்டி நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உடனே குடுகுடுன்னு போயிடாதீங்க. கொஞ்சம் நேரம் மார்க்கெட் பாருங்கள். ஒரு 10 மணிக்கு மேலே 10 AM இதுக்கு மேலே ஒரு சைடு ஏதாவது மூவ் கிடைக்கும், அந்த மூவை நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அது வரைக்கும் ட்ரேடை ஆக்டிவேட் பண்ணாதீங்க. கிளியர்? டன். ஓகே, வாங்க. ஸோ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பார்ப்போம். வாங்க. ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பாருங்கள் பேங்க் நிஃப்டி. கிளியர்? ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்கள், நான் சொன்னேன் உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் இந்த ஜோன் பாருங்கள், இந்த ஜோனில் மார்க்கெட் எவ்வளோ நேரம் சஸ்டெயின் ஆச்சு, இந்த மூவ் உங்களுக்கு கிடச்சிடும். இந்த மூவ் நீங்கள் கேப்சர் பண்ணிப்பீங்க. சொல்ல போனால் உங்களுக்கு 48,053 48,053 மார்க்கெட் 48,724 கிட்டத்தட்ட 700 பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 700 பாயிண்ட்ஸ் ஒரு நாள் முன்னாடியே நான் கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்களோ கண்டிப்பாக நீங்கள் பெரிய மூவ்ஸ் எடுத்துருப்பீங்க. இந்த மூவ்ஸை கேப்சர் பண்ணுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், ஒன்று இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லை இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ட்டு. எக்ஸாக்டாக மார்க்கெட் பின் பாயிண்ட் டாட் டு டாட்னு சொல்லுவாங்க. இதுதான் டாட் டு டாட். எத்தனை பேர் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் எடுத்திருப்பாங்க, எத்தனை பேர் ஸ்டாப் லாஸ் ஸ்டேயர் ஆகிருக்கும். நிஃப்டி எடுக்கிறவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஸ்டேயர் ஆகிருக்கும், நேற்றும் ஸ்டாப் லாஸ் ஸ்டேயர் ஆகிருக்கு. அதாவது 2 நாளாக 3 நாளாக மார்க்கெட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக இட் இஸ் நாட் த ரைட் திங். நீங்கள் இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டைரி எடுத்து நோட் பண்ணுங்கள், எழுதுங்க. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எழுதலை, யூ வில் நெவர் எவர் ஏபிள் டு மேக் மணி. ஏன்னா மார்க்கெட் நடக்கும்போது உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸை க்ரியேட் பண்ணும். ஓகே, எத்தனையோ பேர் என்னையும் சொல்லியிருக்காங்க, சார் மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், மார்க்கெட் நடக்கும்போது சொல்லுங்கள். ஈவன் நான் நடக்கும்போது கூட ஆன்லைனில் என்னோட லைவ் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைவில் நான் கற்றுக் கொடுத்துருந்துருக்கேன். அண்ட் தே ஆர் ஹேட் த வெரி பெஸ்ட் ட்ரேட், தே ஆர் ஹேட் த வெரி பெஸ்ட் லேர்னிங். ஓகே, ஸோ ஒரு நல்ல ஒரு லேர்னிங் அவங்க கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, பிகாஸ் மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் நான் சொல்லலை,
நான் நேற்றே நான் சொல்லிட்டேன். இந்த லெவலில் வரும், இந்த லெவலில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகும். நல்லா பாருங்க, ஒரு சூப்பரான வந்துச்சு. மார்க்கெட் ரொம்ப சஸ்டெயின் ஆகி ஒரு புல்லிஷ் கேண்டில் அகைன் ஃபார்ம். இந்த இடம் எடுத்துட்டு இதை ஸ்டாப் லாஸாக நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா கூட யூ ஹேவ் குட் ஹவ் மேட் அட்லீஸ்ட் இவ்வளோ ஒரு பாயிண்ட் நீங்கள் பிடிச்சிருக்கலாம். எத்தனை மணியில் போச்சு பாருங்கள் கரெக்டாக மார்க்கெட் என்னோட லெவலில் எத்தனை மணிலேருந்து போக ஆரம்பிச்சது. இட் வாஸ் அரௌண்ட் 2 மணிலேருந்து 3:30 மணி மூவ் கேப்சர் பண்ணியிருந்தா கூட 700 பாயிண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி 700 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருக்கலாம் பேங்க் நிஃப்டியில் கால் சைடில். ஆனால் நீங்கள் பண்ணலை. ஸோ ஹூஸ் மிஸ்டேக் இட் இஸ்? நான் சொல்லியும் சொன்ன அப்புறம் இவ்வளோ வீடியோ வாட்ச் பண்ண அப்புறம் அப்படி இருந்தும் நீங்கள் ட்ரேட் எடுக்கலன்னா இட்ஸ் நாட் மை மிஸ்டேக். பியூர் அண்ட் பியூர் இட் இஸ் யோர்ஸ். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே நான் சொல்கிறது இந்த மூவ் நீங்கள் கேப்சர் பண்ணுங்க. காலையிலே இந்த மூவ் கொடுக்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு பாருங்கள். காலையிலேருந்து கொடுத்த மூவ் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. அதே லெவலில் போயிட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு மூவ் கொடுக்குது. எத்தனை மணியில் கொடுத்து பாருங்கள். 10:45 உங்களுக்கு 2 o'clock வரைக்கும் கொடுத்த மூவ் 11:45, 12:45, 1:40 கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் கொடுத்த மூவ் நான் 1 மணி நேரத்தில் கேப்சர் பண்ண சீக்ரெட் நான் சொல்லிட்டேன். இதுக்கு அப்புறமும் நீங்கள் ட்ரேட் எடுக்கல, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிலீவ் பண்ணலாம், பிலீவ் பண்ண வேண்டாம், நோ இஷ்யூஸ், எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு வாரம் ஃபாலோ பண்ண அப்புறம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். எனி நியூ சப்ஸ்கிரைபர் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ மை ரூல்ஸ். இந்த இது பண்ணால் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், இல்லை பண்ணக்கூடாது. நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களா, இந்த லெவல்ஸில் நீங்கள் ரிஸ்க் எடுங்க, நோ இஷ்யூஸ். நான் போட்டிருக்க பாக்ஸ் ஜோன்ஸில் நான் போட்டிருக்க இந்த பாருங்கள் இவ்வளோ பெரிய லெவல்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த ஜோன்ஸில் ரிஸ்க் எடுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் இதை தவிர வேறு நீங்கள் எங்கே ரிஸ்க் எடுத்தாலும் கண்டிப்பாக உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், ஒரு டவுட்டே வேணாம். பிகாஸ் we should need to be a very good trader and trade as per FID concept. ஓகே, ஸோ இப்போ எனக்கு தேவையில்லை. ஸோ இது வரைக்கும் நடந்த கதையை சொல்லி ஒரு பிரோஜனம் இல்லை. ஸோ எனக்கு இது தேவையில்லாத, ஸோ இதை நான் தூக்குறேன். வாங்க நாளைக்கு உண்டான அனாலிசிஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ கிளியர் கட்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நாளைக்கு கொடுத்துருக்க பாக்ஸ் ஜோன் எழுதிக்கோங்க. ஸோ பாக்ஸ் ஜோன் இஸ் 49,124. நல்லா பாருங்கள், 49,124, 48,971. ஓகே, 49,124 அண்ட் 48,971 அப்சைட் ஜோன். அதே மாதிரி டவுன் சைட் சொல்லுங்கள், 48,337 அண்ட் 48,264. clear? 48,337, 48,264. how come? clear? ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ளே போனால் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இதுதான் FIDI ஜோன். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஏரியாவில் தான் இருக்கணும். இந்த ஏரியாவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். இதுக்குள்ளே எங்கே ஆடுதா எடுக்க வேண்டாம், பிரச்சனை இல்லை. நடுவில் இருக்க ட்ரேடை சும்மா போயிட்டு நோண்டிங்கன்னா அது உங்களுக்கு கீழே போகிற மாதிரி போய் மேலே போகும், மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே போகும். ஸோ FIDI இந்த இடத்துல ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகே, இந்த ஏரியாஸில் தான் ஆக்டிவாக இருப்பாங்க. நான் முதலே சொல்லிட்டேன், இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் தான் ஆக்டிவேட்டாக இருப்பாங்க, இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வியூ இந்த இடத்துல என்ன பண்ணுது மார்க்கெட், இந்த இடத்துல அது வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் நடுவில் என்ன நடக்குதோ தே டோன்ட் கேர் அட் ஆல். திரும்ப சொல்ல, தே டோன்ட் கேர். ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே போனால் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப். ஓகே, ஒரு கேப் அப். ஸோ கேப் அப் எடுத்துச்சுன்னா என்ன பண்ணும், முக்கியமான இந்த ஜோனை பாருங்கள். இந்த ஜோனில் மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டில் அப்படியே கீழே வரும். ஃபஸ்ட்டு டார்கெட் 48,786, செகண்ட் டார்கெட் 727. ஓகே, ஸோ 727 வந்து மேலே சஸ்டெயின் ஆகும். நல்லா பாருங்கள், 727லேருந்து 573 இந்த லெவல் ரொம்ப க்ரூஷியலான லெவல். இந்த ரொம்பவும் க்ரூஷியலான மார்க்கெட் வர வர இந்த இடம் பவுன்ஸ் ஆகும், திரும்ப கீழே வந்தாலும் பவுன்ஸ் ஆகும். ஓகே, எப்போ இது கீழே உடையுதோ, அதாவது 573 கீழே உடைஞ்சாதான் மார்க்கெட் 423க்கு வரும். ஓகே, 573க்கு கீழே உடைஞ்சாதான் 423 வரும், இல்லைன்னா வராது. மார்க்கெட்டில் இது ரெண்டும் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணும். ஸோ மார்க்கெட் கேப் அப் எடுத்தால் கூட மார்க்கெட் கீழே வரும், ஒரு புல் பேக் எடுக்கும், திரும்ப வந்து இந்த பவுன்ஸ் ஆகும். இது கீழே உடைச்சா மட்டும்தான் கீழே வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரேஞ்ச் மாதிரி தெரியல. பெரிய மூவ்ஸ் இதில் வர மாதிரி எனக்கு தெரியலை. ஓகே, மூவ்ஸ் கொடுக்கணும்னா மார்க்கெட் டெஃபினட்டாக ஒரு மூவ் கொடுக்கணும்னா மார்க்கெட் எய்தர் இந்த இடத்துல எடுத்து இந்த மூவ் உங்களுக்கு கிடைக்கணும். அப்படி இல்லையா மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னு வைங்களேன். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சா மார்க்கெட் இட் வில் கோ அப் டு எ பிக் மூவ். 49,558 போயிடும். 558 and 49,663 செகண்ட் டார்கெட். தேர்ட் டார்கெட் 49,804. ஓகே, 49,804.
இதையும் தாண்டி போயிருச்சுன்னா 49,983 வரைக்கும் மார்க்கெட் அப் சைடில் போயிடும். கிளியர் கட், கிளியர் வியூ. உங்களுக்கு சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். டன். ஸோ மார்க்கெட்டில் கேப் அப் இது இந்த இடத்துல எடுத்ததுன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே வரும், ஒரு புல் பேக். அதுக்கப்புறம் இதை உடையும், இதை உடைச்சா பெரிய கேண்டில் உடைச்சிட்டு திரும்ப ஒரு புல் பேக் எடுக்கிற மாதிரி எடுக்கும். ஸோ ரொம்ப இந்த இடத்துல நீங்கள் நிறைய பேர் ட்ராப் ஆவீங்க. நான் முதலே சொல்கிறேன் பாருங்க, நாளைக்கு நீங்கள் எங்கே ட்ராப் ஆக போகிறீங்கன்றது ட்ராப் ஏரியா எழுதிக்கிறேன் பாருங்க. எப்படி ட்ராப் ஆக போகிறீங்க நீங்கள் நாளைக்கு பார்த்து சொல்லுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். லேர்ன் வித் மீ, லேர்ன் வித் யுவர் ப்ரொஃபஸர். ஓகே, இது உங்கள் ட்ராப் ஏரியா. ஓகே, மார்க்கெட்டுக்கு வரும், கீழே போகிற மாதிரி போகும், டக்குன்னு கொடுத்து சர்ன்னு ஒரு கேண்டில் கொடுத்து மேலே போயிடும். அகைன் வரும், திரும்ப உடையிற மாதிரி வரும், இது இந்த இடத்துல உடைச்சி திரும்ப மேலே போயிடும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ரொம்ப க்ரூஷியலான ட்ராப் ஏரியா. ஓகே, ஸோ பெஸ்ட் யூ ஃபோக்கஸ் இன் திஸ் ஏரியா. மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோன்னா கோ ஃபார் திஸ், அகைன் கோ ஃபார் திஸ், அகைன் இது கீழே உடைச்சதுன்னா தென் இட் கம் டு 48,423. ஓகே, பை சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஆச்சுன்னா முக்கியமான லெவல் ஃபோக்கஸ் பண்ணுற லெவல் இந்த லெவல். ஸோ மார்க்கெட் கேப் டவுன் எடுத்து இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகி எப்போ அதுக்கு மேலே 423க்கு மேலே போகுதோ, மார்க்கெட் 423க்கு மேலே போகுது, ஃபஸ்ட்டு டார்கெட் 573 திரும்ப வரும். சேம் ஏரியா, திரும்ப இதே ட்ராப் ஜோனுக்குள்ளே நீங்கள் மாட்டுவீங்க. ஸோ கீழே இருந்து மேலே போச்சுன்னா டெஃபினட்டாக யூ ஷுட் கோ ஃபார் எ கால். அதே மாதிரி மேலே வந்துச்சுன்னா யூ ஷுட் கோ ஃபார் எ புட். ஓகே, இந்த ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. இதில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பவர் வரும். இல்லை தெரியாமல் இந்த நடுவில் எங்கேயா ட்ரேட் எடுத்துட்டீங்க, இப்படியும் வரும், இப்படியும் போகும், திரும்பியும் இதை பிரேக் ஆகி திரும்ப இப்படி கீழே வந்து திரும்ப இப்படி வரும். இதுக்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட் சைட்வைஸாக மாறிடும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஏரியா. மார்க்கெட் கால் சைட் ஃபஸ்ட் டார்கெட் 48,423 மேலே போச்சுன்னா 573 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 724. ஓகே, கிளியர் கட்டாக சொல்கிறேன், 724. ஸோ சப்போஸ் இதையும் உடச்சி 724ஐயும் உடச்சிச்சுன்னா தேர்ட் டார்கெட் 786 அண்ட் லாஸ்ட் இஸ் மை பாக்ஸ் ஜோன். கிளியர். பை எனி சான்ஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு, பட் இதுக்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சு. இது கீழே ஓப்பன் ஆச்சுன்னா உடனே போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். இது கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் ஒரு புட் சைடு வரும் 48,053. நல்லா பாருங்கள், 48,053. செகண்ட் டார்கெட் இஸ் 47,896. அகெயின் இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கேருந்தும் புல் பேக் எடுக்கலாம், இல்லை இங்கேருந்து புல் பேக் எடுக்கலாம். நிறைய பேர் சொன்னீங்க சார் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் கொடுக்கும், 3 டார்கெட் ஹிட் ஆகும். இல்லை, ஃபஸ்ட் டார்கெட்னா என்ன அர்த்தம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் நான் கொடுக்குறேன், செகண்ட் டார்கெட் கொடுக்குறேன். இப்போ மேலேருந்து நான் கொடுத்தா கூட உங்களுக்கு இங்கே ஃபஸ்ட் டார்கெட் கொடுக்குறேன், இங்கே செகண்ட் டார்கெட் கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் இங்கேருந்து போகுதா, யூ ஷுட் அன்லோட் யுவர் மேக்ஸிமம் 80% அன்லோட் பண்ணணும். வெறும் 20% மட்டும் ரிஸ்க் எடுங்க. 20% நீங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க, வெல் அண்ட் குட், நோ இஷ்யூஸ். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3 டார்கெட் கொடுத்துருக்காரு சார், டேரெக்டாக 3ஆவது டார்கெட் வெயிட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ 3 டார்கெட் கொடுக்குறேன்னா அக்கார்டிங் டு ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு வந்துருச்சு, அச்சீவ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ரிஸ்க் டேக்கர் இல்லை, எனக்கு முதல் டார்கெட் வந்தால் போதும்னா முதல் டார்கெட்டில் எக்ஸிட் பண்ணிடுங்க. ஒய் ஆர் வெயிட்டிங் ஃபார் த தேர்ட் டார்கெட்? அது வரும், வராமல் கூட போகும். இட் இஸ் ஃபார் ரிஸ்க் டேக்கர். சொல்ல போனால் உங்களுக்கு லெவல் மாதிரி லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 எந்த ஒரு வீடியோ கேமாக இருந்தாலும் லெவல் 1 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அச்சீவ் ஆகிடும். லெவல் 2 இன்னும் கஷ்டமாக இருக்கும், லெவல் 3 இன்னமும் கஷ்டமாக இருக்கும். ஸோ லைக் த சேம் திங் ஐம் கிவிங் யூ. ஓகே, ஸோ மார்க்கெட் இப்போ இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகி இதுக்கு கீழே ஏதாவது டவுன் சைடில் போகிற மாதிரி கொடுத்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 48,053 வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுக்க வாய்ப்பாகும். இங்கே ரிவர்ஸ் ஆயிடும் மார்க்கெட். திரும்ப சொல்கிறேன், அப்படி இதையும் உடச்சி 896 வந்துச்சுன்னா டெஃபினட்டாக இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிடும். ஏன்னா சப்போஸ் தப்பி தவிர இந்த 893 உடைச்சதுன்னா பெரிய ஃபால் வந்துடும் மார்க்கெட்டில், பெரிய ஃபால் விச் கிவ்ஸ் அப் டு 46,461. கிட்டத்தட்ட 1,400 பாயிண்ட் ஃபால் வந்துடும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1,400 பாயிண்ட் ஃபால் விச் இஸ் வெரி வெரி டஃபஸ்ட் ஃபால். ஓகே, ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஸோ மார்க்கெட் வி எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் என்ன நடக்கும், ஒரு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா இட் வில் பி சைட்வேஸ் ரேஞ்ச். எதில் ஒரு மூவ் வேணும்னா இங்கே கிடைக்கணும், இல்லாட்டி இங்கே கிடைக்கணும், இல்லாட்டி இந்த இடத்த எடுத்தாலும் கொஞ்சம் சைட்வேஸ் போயிட்டு மார்க்கெட் மேலே போகும். தப்பி தவிர இதுக்கு கீழே போச்சுன்னா கூட மார்க்கெட் பட்டு மேலே போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, கிளியர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். மார்க்கெட் சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அவசரப்பட்டு போயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுது ஸ்டக் ஆயிரும், ரேஞ்சுக்குள்ளே ஸ்டக் ஆயிரும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களும் இதனால் அவங்களுக்கும் ஒரு யூஸ் ஆகட்டும். எத்தனையோ பேர் எவ்வளோ லாஸ் எடுக்கிறீங்க, மார்க்கெட்டை வேணான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. பிகாஸ் த திங் இஸ் தட் தெர் ஆர் so many fake gurus, so many fake persons.
ஓகே, நான் உங்களுக்கு ஜென்யூனாக ஒரு நாள் முன்னாடி நான் கொடுத்துட்றேன், லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். ப்ளீஸ் அந்த லெவல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ, நீங்கள் 4 பேர் ஷேர் பண்ணால் தான் உங்களால் 4 பேர் நல்லது நடக்கணும். பிக் ஷோ யுவர் கிராட்டிடியூட், ஓகே, டு ஹெல்ப் அதர்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட். சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி லேட், இட்ஸ் ஆல்ரெடி நைட் 12 o'clock. ஸோ உங்களுக்காக நான் கண் முழிச்சு ஐம் ஜஸ்ட் அப்லோடிங் திஸ் வீடியோ. ஸோ வீடியோ ஓட்டாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் போஸ்ட் யுவர் கமெண்ட். அண்ட் இன்றைக்கி யாரெல்லாம் அந்த 700 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிங்களோ ப்ளீஸ் எனக்கு தயவு செஞ்சு உங்களோட கமெண்ட்ஸை இங்கே இது பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவுக்கு ப்ளீஸ் கீழே எல்லாரும் ஒரு கமெண்ட் கொடுங்க, வெதர் இட் வாஸ் யூஸ்ஃபுல் ஆர் நாட். ஸோ தேங்க்யூ, பபாய், and see you tomorrow with a new analysis. Till then, bye from your professor. Bye bye and have a good day.